கதவாட திண்டலின வருகை தரும் கனவுகளே மனமென்னும் காற்றினிலே நினைவென்னும் கதவாட திண்டலின வருகை தரும் கனவுகளே விழிகள் மேடையாம் இமைகள் தேரைகளாம் பார்வை நாடகம் அரங்கிலேறுதாம் ஓ ஓ ஓ ஜூலி ஐ லவ் யூ ஜூலி ஐ லவ் யூ வந்துருச்சு குட் வெரி குட் இப்போ இல்லையே சரியா இல்லையோ இப்போ வருது 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 அப்பா சூப்பர் ஓகே இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா நான் சொல்ல போறேன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே என்னுடைய என்கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு, என்கிட்ட இருந்து சில விஷயங்கள் பாஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் அந்த 3 வயசுலயே அந்த 2.25 நடக்க ஆரம்பிச்ச பருவம் பிணமெரிக்கிறவரை கட்டி பிடிச்சிட்டு அவரை வந்து அந்த அந்த கும்பலை அடிக்கும் போது காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த பொண்ணுகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் அப்படின்லாம் அவங்களுக்குலாம் வந்து கேஸ் பிடிக்கணும், சில கேஸை பிடிக்கணும், அந்த சில திருடனை பிடிக்கணும், கொலைகாரன் யாருங்கிறத பிடிக்கணும், எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மண்டக்காயிர கேஸ் எல்லாம் என்கிட்ட வருவாங்க, எங்கிட்ட கேட்டு வருவாங்க. இப்போ கேட்டு வரும்போது சில சமயங்களில் நான் என்ன பண்ணேன் கண்டுபிடிப்பேன். அந்த மண்ணில் படம் வரைஞ்சி குச்சி எடுத்துட்டு வந்து குச்சி பூவு இலைகள் கூழாங்கல் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து படம் வரைஞ்சி எந்தெந்த இடத்துல இருக்கான் அப்படிங்கறத அப்படியும் கிரிமினல் எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு கொடுப்பேன். இன்னொன்னு நம்மளுடைய சக்தியை மாத்தி விடலாம், எப்ப பார்த்தாலும் அவங்க எங்கிட்டயே தேடி வரக்கூடாது இல்லையா, அதுக்காக வந்து சக்தியே மாத்தி விடுவேன். சில பேருக்கு அந்த பவரையே மாத்தி விடும்போது அவங்களுடைய ஒரிஜினல் ஒவ்வொருத்தருக்கும் உண்மை என்ன நடந்தது என்ன இந்த ஒரு விஷயத்தை பத்தி ஆராய்ச்சோம்னா இதனோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கக்கூடிய புள்ளி வந்து எல்லாருடைய மனிதனா பிறந்த எல்லாருடைய உடம்புலையும் அது இருக்கும். அந்த புள்ளியை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்டுறணும். அதை வந்து நம்ம சக்தியை மாத்தி விடும்பொழுது அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அப்படிதான் நிறைய போலீஸ்காரங்களுக்குலாம் நான் பண்ணியிருக்கிறேன், அப்படியும் பண்ணுவேன். அப்புறம் சில பேருக்கு வந்து சில பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா நான் களம் இறங்க முடியாது, நான் களம் இறங்க கூடாது. நான் கிளம்ப இறங்கிட்டேன் அப்படின்னா எங்க வீட்டுக்கு விஷயம் போயிடும், எங்க அப்பாக்கு எங்க அக்காவுக்கு விஷயம் போயிடும். நீ இன்னமும் இந்த நல்லதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, நீ இன்னும் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு எங்க வீட்டுல என்ன அடிச்சு நொறுக்கி கைய கால கட்டி போட்டு வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சுருவாங்க. ஸ்கூலுக்கு விட மாட்டாங்க, வீட்டிலேயே கிடக்க வேண்டியது. காலம் போற வீட்டிலேயே முடங்கி இல்லைன்னா காலை ஒடிச்சிருவேன். எங்க அக்கா சொல்லுவா நரம்ப அப்படி கட் பண்ண முட்டு நரங்க குதியங்கள் நரம்பு அப்படி கட் பண்ணிட்டேன்னு முடங்கி வீட்டிலே கிடக்கணும். அப்புறம் குண்டி பீ எல்லாம் யார் அள்ளி போடுவா, அதுக்காக நடமாட விடுவாங்க. அவ்வளவு மோசம் என்னுடைய குடும்பம். நீங்களா நினைக்கிற மாதிரி பிராமணாலாம் நல்லவாளே கிடையாது. கெட்ட பிராமணால பத்தி சொல்ல வந்தா அந்த நல்ல பிராமணா நாங்களாம் நல்லவா, அவ பிராமணாளுக்கெல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி இவ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு அந்த கெட்ட பிராமணால துஷ்ட பிராமணால பத்தி பேசப்படாது பேசினா எங்களையும் தாக்குது அப்படிங்கிறதுக்காக அவளை பத்தி பேச விடாம அந்த நல்ல பிராமணா வந்து என்ன பண்ணுவா, தப்பு பண்ணாத பிராமணா இவாளுக்கு திரை போட்டு மறைச்சிருவா. அப்ப இதுல இவன் என்ன செஞ்சிடா, கெட்டு போன பிராமணா குளிர்வாய்வா. இப்போ பிராமணாலாம் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவா கிடையாது, அவ்வளோ பாவங்களையும் அவ பண்ணுவா.
அந்த 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 குடும்பங்களில் நடக்கக்கூடிய தண்டனைகளை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சது. நல்லவா சொல்கிறீங்களே தம்பதிகள் பிரியாமல் தான் இருக்காங்களா, இல்லை உடல் ஊனமுற்ற குழந்தை பிறக்காம தான் இருக்கா, புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை பிறக்காம தான் இருக்கா, கூட கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லாம தான் இருக்கா? இவ்வளோ வசதி வச்சு பேசுறீங்களே, உலகத்தில் மற்றவங்க அனுபவிக்கக்கூடிய தண்டனை அவங்கள தானே சேர்ந்து அனுபவிக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியும் வசதி வைக்கிறதும் தப்பு, எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியும் தாழ்த்தி வைக்கிறதும் தப்பு. ஒதுக்கி வைக்கப்பட்ட ஜாதியில் நல்லவனே பிறக்கலையா, புத்திசாலியே பிறக்கலையா, சாதனையாளர் பிறக்கலையா? அந்த கண்ணோட்டத்தை விட்டுறணும். அதுக்காக என்னை வந்து வெளியில விட மாட்டாங்க. இப்போ சொல்ல வர விஷயத்த சொல்றேன். அதனால நான் என்ன பண்ணேன், என்னை வீட்டை விட்டு வெளியில விட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நல்லதும் பண்ணணும், அதே சமயத்தில் நம்ம தான் பண்ணியிருக்கோங்கிறது வெளியில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன உதாரணமா சம்பவங்களா சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். என்கிட்ட நிறைய டைரக்டர்ஸ், சினிமாவில் ஒளிப்பதிவாளர்கள், அப்புறம் எடிட்டர்ஸு, அவங்க வந்து பண கஷ்டத்தில் வருவாங்க, குடும்ப கஷ்டத்தில் வருவாங்க, வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னுக்கு வரணும்ட்டு வருவாங்க. சில பேர் என்னை பற்றி கேள்விப்பட்டு அது உண்மையா பொய்யா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் வருவாங்க, அப்படியும் வருவாங்க. அப்படியே நிறைய பேரை நான் மாற்றி விட்டுருக்கேன். இதை நீ நம்பாட்டி போ, ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை நீ சொல்லக்கூடாது, நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியல அப்படி இப்படின்னு வந்தான்னு வை. உனக்கு தேவையான பதிவு இது இல்லை. உனக்கு தேவையானது என்னுடைய வீடியோஸ்க்கு நீ வராத, தெரியுதா? இது கடவுள் நம்பிக்கைக்கு உண்டான பதிவு இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு உண்டான பதிவும் இல்லை, சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறவனுக்கு உண்டான பதிவும் இல்லை, சாஸ்திரத்தை கடைபிடிக்காம மொட்டைக்கட்டையா பாட்டு போயிட்டு இருக்கான் பாரு தப்பு தப்பா, அவனுக்கு உண்டான பதிவும் கிடையாது. என்னுடைய பதிவுகள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடும். என் பதிவில் 4 பேர் பார்த்தாலும் பரவாயில்ல, 4 வியூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நல்லவன் பார்க்கணும், நல்ல சிந்தனை உள்ளவன் பார்க்கணும், புரிதல் தன்மை உள்ளவன் பார்க்கணும். இவ என்ன சொல்ல வரா அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிற ஆர்வம் உள்ளவனும், அந்த கண்டுபிடிச்சிட்டு அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறவனும் உள்ளவனும் மட்டுமே என்னோட வியூஸை பார்த்தா போதும். எனக்கு இம்பிட்டு வியூஸ் வேணும், நான் மானிட்டைஸ் பண்ணல, எனக்கு விளம்பரம் தேவையில்லை. என் வாழ்க்கையில என்னை பத்தி சொல்ல வரேன். எனக்கு எப்போ வேணாலும் அம்னீஷியா வரலாம், அதுக்காக நமக்கு நடந்ததெல்லாம் சொல்லிடணும். இது இப்ப கிடையாது, பிற்காலத்துல விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிக்கலா இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, இந்திய நாட்டுக்காரன் கிடையாது. அவன் என்னத்துக்குமே அடுத்தவனை குழி தோண்டி புதைக்கதான் அவன் லாய்க்கு. வெளிநாட்டுல உள்ளவன் கண்டுபிடிப்பான். வெளிநாட்டுல உள்ளவன் ஆராய்ச்சி பண்ணும்போது என்னை பத்தி கண்டுபிடிச்சு எழுதுவான். உள்நாட்டுல உள்ளவன் கண்டுபிடிப்பான், ஆனா என்ன செய்வான், கண்டுபிடிச்சிட்டு புதைச்சு வச்சுக்குவான். இவ்வளவு வெளியே பெரிய ஆள் ஆக்க கூடாதுன்னு புதைச்சு வச்சுருவான், உள்ள ஒளிச்சு வச்சுக்குவான். வெளிநாட்டுக்காரன் தான் நம்ம கரெக்டா என்ன கண்டுபிடிப்பான். சின்ன சின்ன உதாரணங்களா நான் சொல்றேன், என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை சொல்றேன். ஒண்ணு, நான் ஏற்கனவே அந்த கரண்ட் அந்த ஷாக் அடிச்சதுல இருந்து எங்க ஊர் பையனை காப்பாத்திருக்கேன், முருகன், மைக் முருகன் பத்தி. அதை பத்தி அப்புறம் பேசலாம். எங்க ஸ்கூல்ல வந்து நான் 10th படிக்கும்போது நினைக்கிறேன், 10th படிக்கும்போது +2 10th படிக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது. அது அப்புறம் சொல்றேன். +2 படிக்கும்போது உள்ள சம்பவம் சொல்றேன். நான் வந்து +1, எங்க +1ல வந்து அக்கௌண்டன்சி அண்ட் ஆடிட்டிங் குரூப் 4th குரூப். மொத்தமே நாங்க 11 பேர் தான் இருப்போம், 11 கேர்ள்ஸ் தான் இருப்போம். ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸ்கூல் கேட் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கடையநல்லூர் மெயின் ரோட்ல இருக்கு இல்லையா, அந்த மெயின் ரோட்ல அந்த கேட்டுக்கு நேர உள்ள கிளாஸ் தான் எங்களோட. 11 பேர் தானே, அதனால ஸ்டாஃப் ரூமையே எங்க கிளாஸ் ரூமா மாத்தி கொடுத்துட்டாங்க. டீச்சர்ஸோட ஸ்டாஃப் ரூம் குட்டியா இருக்கும், அதையும் எங்களுக்கு ஒரே ஒரு வரிசை தான், அதில் நாங்கள் உட்காந்துருப்போம். அப்போ ஹெட்மிஸ்டர்ஸ் கூப்பிட்டு நான் ஒரு 4-5 நாள் உடம்பு முடியாமல் நான் படுத்திருந்தேன். ஸ்கூலுக்கே வரல, 4 நாள் ஸ்கூலுக்கு வரல. இது நான் +1 படிக்கும்போது நடந்தது. ஸ்கூலுக்கு 4 நாள் வராமல் இருந்தேன். அப்படின்ன உடனே அப்புறம் பியூன் வராரு, சுப்பையா அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வராரு. சுப்பையா அண்ணாச்சி வந்துட்டு, சாமி ஹேமா வெங்க அப்படிங்கிறாரு. நான் உடம்பு முடியாமல் படுத்திருக்கா, நான் தான் அவளை ஸ்கூலுக்கு விடலை. உண்மையிலே உடம்பு முடியாமலாம் ஒன்றும் படுக்கல, யாருக்கோ நல்லது பண்ணிட்டு வந்துட்டேன்னு எங்க அப்பா காட்டு மிராண்டித்தனமா என்ன அடிச்சான். அடிச்ச நொறுக்குனா எங்க அப்பா காட்டு மிராண்டித்தனமா. அக்காவும் கோபு இந்த கோபாலகிருஷ்ணன் அந்த மந்திரமெல்லாம் சொல்லிட்டு இருக்கானே, கொண்டையும் போட்டுண்டு நாங்களாம் பிராமணா, நாங்கள்லாம் ஒசத்தி சாஸ்திரம் பண்ணிட்டு இருக்கோம், அது பண்ணிட்டு இருக்கோம். அவனை மாதிரி ஒரு செக்ஸ் டார்ச்சர் பொண்ணுங்களுக்கு கொடுத்தவங்க யாருமே கிடையாது. அவ சும்மா இப்பதான் நான் வேதம் படிச்சிருக்கேங்கிறான். அவனை கூப்பிட்டு ஆஞ்சநேயர் கோவில கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இவன் தான் பிராமணா. நீ எவ்வளவு வேணாலும் நீ பாவம் பண்ணிக்கோ, நீ வேத மந்திரத்தை படிச்சுட்டே இல்லையா,
நீ வேத மந்திரத்தை படிச்சுட்டே, அதனால உனக்கு மதிப்பு உண்டு. வேத மந்திரத்தை படிச்சதுனால உனக்கு மதிப்பு உண்டு. இதுதான் பிராமணா. அந்த பிராமணாளுக்கு கொடி தூக்குறதுக்குன்னு ஒரு மத்த ஜாதிக்காரன் வருவான். அப்போ அடிச்சு நொறுக்குனதுனால நான் படுத்துட்டேன். இப்போ எங்க அப்பா வந்து இல்ல முட முடியாம படுத்திருக்கா சாமி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அனுப்புங்க சாமி. இந்த மாதிரி முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் வந்து ஸ்கூல்ல வந்து பைப் இருக்கு இல்லையா, பைப்ல நம்ம அண்டர் கிரவுண்ட் பைப் லைன் வந்து உடஞ்சி தண்ணி பூரா போய்கிட்டே இருக்கு. தண்ணி பூரா போகுது. இங்க குடிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு தண்ணி காணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு தண்ணியே காணும். தண்ணி பிடிக்க முடியல. எப்படி பிள்ளைங்க தண்ணி குடிப்பாங்க? பாத்ரூம்க்குலாம் தண்ணி வேணும், அதுக்கெல்லாம் வேணும். அதனால முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கு இவங்க சொல்லி 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 பார்த்துருக்காங்க. யாருமே நடவடிக்கை எடுக்க வரல எப்போ. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, இவ ஹேமாவால் தான் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும், ஹேமாவை அனுப்புவோம் அப்படின்னு. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அண்டர் கிரவுண்ட் ரவுடின்னு. அப்போ போயிருக்கிறேன். இது அவளை அனுப்புங்களேன், நம்ம பிரச்சனை தீரணும்னு. ஆனா இவ அந்த மாதிரி பண்ணினாங்கிறத நீங்க வீட்டுல யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, மறைக்கணும், பரவாயில்லையா? இல்ல சாமி, நான் அந்த மாதிரி நல்லது பண்ணாங்கிறத நான் யாருக்கும் சொல்ல விடாம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி வந்து சொல்லிட்டாரு. சரி, நான் வந்துட்டேன். முக்கியமா எங்க அக்காவுக்கும் என் தம்பிக்கும் தெரியக்கூடாது. எங்க அப்பாவுக்கு அந்த பயம் இருந்துச்சு. ஏன் ஒரு பெத்த தகப்பன் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பயப்படுறான்னா, எங்க வீட்டுல அப்படி சம்பவங்கள் நடந்தது. நான் ஒரு தர்மாத்மாங்கிறது எங்க அப்பாவுக்கு தெரியும், 2 துஷ்டாத்மாங்கிறது தெரியும். எங்க அப்பா நிறைய பாவங்கள் பண்ணிட்டதுனால இந்த 2க்கும் பயப்படுறாங்க. இந்த 2க்கும் எங்க அப்பா பயப்படுவாரு. அதே சமயத்துல ஒரு தர்மாத்மா அந்த குழந்தை பிறந்திருக்கு. இவளையும் நம்ம எங்க அப்பா வந்து இருதலை கொள்ளி ஏறும் மாதிரி தவிச்சாரு. இது ஒரு ஸ்டோரி. குப்பை, இந்த குப்பையெல்லாம் பிரேமலதா நோண்டுவா. பிரேமலதா நோண்டி ஏமாதி வண்டவாளம் இதுதான், தண்டவாளம் இதுதான் என்னோட சாக்கடை வீடியோக்கள்லாம் அவ போடுவா. இந்த கக்கூஸ் தொட்டி பதுவா கூட சேர்ந்து போடுவா. அது அங்கவே பாத்துக்கோங்க, நல்ல வியூஸ் போகும், நல்ல காசு தருவா. அவ அங்க போகும். அவளுக்கு பூஜை தொக்குற எங்க நொண்ணி கொன்னி அவங்க போடுவாங்க, அங்க போய் பாருங்க. நானும் மறுநாள் ஸ்கூலுக்கு வரேன். ஸ்கூலுக்கு பேகை வச்சுட்டு உள்ள வரேன். ஸ்கூலுக்குள்ள ஏறுறேன். இந்த முதலே வந்துட்டால அந்த செல்வகுமாரியும் யாரோ ஒரு பொண்ணு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா. கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இன்னமும் டீச்சரா இருக்கா. கைத்தொழில் டீச்சர், தையல் டீச்சரா இருக்கா அந்த பொண்ணு. என் கிளாஸ்மேட் தான். நான் சொன்ன சம்பவம் நான் உண்மையா இல்லையான்னு அவட்ட போய் கேட்கலாம். இல்ல என்ன மாதிரி அவளுக்கும் அம்னிஷியா வந்துருச்சா, இல்ல பிரேமலதா மாதிரி ஆட்கள்லாம் அவளை அமைக்கிட்டாங்களா, காசு கொடுத்து அமைக்கிட்டாங்களா, மிரட்டி அமைக்கினாங்களா, இந்த கபிலன்கிற பையனை மிரட்டி வச்சிருக்காங்களே அந்த மாதிரி பண்ணிட்டாங்களா, அதுவும் தெரியாது. போயாச்சு, ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு உன்னை மேடம் கூட்டு விட்டாங்க அப்படின்னு. சரி, இந்த போறேன் அப்படின்னு நேரம். என்ன மேடம்? உடனே இந்த வந்த உடனே இந்த ஆஷான்னு ஒரு பொண்ணு, நானும் உன் கூட வருவேன். உமா, நானும் உன் கூட வருவேன். மேடம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். நானும் உன் கூட வரேன் அப்படின்னு. பொதுவாகவே ஸ்கூல்ல கிளாஸ்ல மேடம் கூப்பிட்டாலும் யாரு கூப்பிட்டாலும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நானும் வருவேன்னு வராது, இயற்கை தானே. அப்போ வருவேன்னு சொன்ன உடனே நானும் போறேன். மேடம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த பாத்தியா அந்த பக்கம் கேட்டுக்கு அந்த பக்கம் தண்ணி பூரா போய்கிட்டே இருக்கு பாத்தியா, நாங்க முனிசிபாலிட்டியில சொல்லி சொல்லி பார்த்தோம், ஆள் வரவே இல்லை, நீ போறியா முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் போறியா அப்படின்னு. சரி மேடம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வரேன். என்னடி சொன்னாங்க அப்படின்னாங்க, இந்த மாதிரி முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கு போக சொன்னாங்க, நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒருத்தியா அப்பதான் வரா. யார் வரா? முதல்ல செல்வகுமாரி, நானும் உன் கூட வருவேன் அப்படின்னா. அப்புறம் ஆஷா, நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு. உள்ள அப்பதான் அலமேலு இல்ல இன்னொரு பொண்ணு பயணி தாயின்னு ஒரு பொண்ணு, நானும் வருவேன் அப்படின்னா. அப்புறம் உமா வரா. உமா வந்தோடனே நானும் வருவேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் இப்படி ஒரு 6 பேர் கிளம்பிட்டோம். வராது யாரு? அங்க 6 பேர் கிளம்பிட்டோம், வராதுன்னு 5 பேர். ஜெயா வரல, விசாலாட்சி வரலை, அலமேலு வரலை, ராஜாத்தி வரலை, சில்வியா வரல. இவங்கெல்லாம் இன்னும் ஸ்கூல் விட்டு லேட்டா வந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு லேட்டா வராங்க. நாங்க சீக்கிரம் வந்துட்டோம். நாங்களாம் சீக்கிரம் வந்துட்டோம்ல. நாங்க முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் போயாச்சு. முனிசிபல் ஆஃபீஸ்ல முதல் படி, 2ஆம் படி, 3ஆவது படி, 4ஆவது படி அப்படி ஏறுறோம். என்ன அந்த பியூன் வராரு. என்ன பள்ளிக்கூடத்து பிள்ளைலாம் இங்கே வந்திருக்கியோ அப்படின்னாங்க. அது திருநெல்வேலி பாஷையில நான் பேசுறேன். ஹைஸ்கூல் பிள்ளைலாம் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க, இங்க என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னாரு. அப்போ நான் வந்து எனக்கு முன்னாடி மேலே ஏறிட்டாங்க. நான் அப்படி பின்னாடி இருந்து இப்படி பார்த்தேன். இப்படி அந்த 4 பேர் நிக்கிறாங்களா, அப்படி பின்னாடி இப்படி பார்த்தேன். இப்படி கை இப்படி கட்டிட்டு இப்படி பின்னாடி பார்த்தேன். இப்படி பின்னாடி இருந்து இப்படி அவரை பார்த்தேன். அவரை பார்த்தா யார மாதிரி இருக்கும் அப்படின்னா, எனக்கு அவர் பேர் மறந்து வச்சு, கலாபவன் மணியா, இளவரசு நடிகர் இளவரசு மாதிரியே இருக்கும்.
சினிமா நடிகர் இளவரசு மாதிரியே இருக்கும், அப்படியே அவர் தான். இந்த இப்படி பார்க்குறோம், இப்படி பார்த்தேன், இப்படி பார்த்த உடனே அவர் இளவரசி, அந்த நடிகர் இளவரசு மாதிரி இருப்பார். அவர் இல்லை, அவர் மாதிரியே இருப்பார். பியூன் பார்த்துட்டு, அத்தாடி இவங்க இங்கே வந்தா என்ன பிள்ளை வேணும் உங்களுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒன்றுமே பேசலை, இந்த மாதிரி தண்ணி பைப் உடஞ்சிருக்குன்னு சொன்னீங்களாமே, இந்த வாரம் ஆஃபீஸர் வந்திருக்காரு, இந்த வகையில் கொடுத்துட்டு நான் வாரேன் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு விறுவிறுன்னு உள்ளே போகிறாரு. என்கிட்ட பேசவே இல்லை, விறுவிறுன்னு போகிறார். நான் பின்னாடியே போனேன். நீங்கடி போகிற அப்படின்னா, இருடி எங்கே போகிறா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். உள்ளே போய் இப்படி நேரம் இப்படி போய் இப்படி திரும்பினா அங்கே ஆஃபீஸர்கிட்ட போகிறாரு. நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். சார் என்ன ஹைஸ்கூலில் இந்த மாதிரி பைப் லைன் உடஞ்சி தண்ணியெல்லாம் போய்கிட்டு இருக்குல்ல, இவங்க எத்தனை நாளாக 4 நாளாக கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, யாருமே அங்கே போவே இல்லை. அவள் வந்திருக்கா சார். யாரு? புள்ள பிசாசு. ஐயோ அவளா சார்? தனியாக வரல சார், ஒரு படையே கூட்டியா வந்திருக்கா. அவள் தனியாக வந்தாலே பில்டிங் இடிஞ்சு விழுந்துரும், இல்லை படையை விட கூட்டிகிட்டு வந்திருக்கா. இப்போ என்ன பண்ண? எங்கே வந்திருக்கா? அந்தோ வந்திருக்கா. அந்த பொண்ணு நான் பார்த்ததே இல்லையே. உங்களுக்கு தெரியாது சார் அவளை பற்றி. உடனே அவர் என்ன செஞ்சேன், ஓஹோ இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்குள்ளேயே என் பின்னாடி இருந்து ஃப்ரெண்டு ஆஷா, சனீனே இங்கே வா சனீனே அப்படின்னா. சரி நான் வந்துட்டேன் இந்த பக்கம். இவளுக்கு என்ன செஞ்சாளுங்க என்னைய, ஒருத்திங்க இந்த செல்வகுமாரின்னு இருக்காளே, இப்படி கை இப்படி இறுக்கி கிள்ளுனா. உமா வந்து சொல்றா, டி போன உடனே ஆஃபீஸ் ரூம்குள்ளே போறேல, ஆஃபீஸர் இருக்காரா பாத்தியா, நீ எதுவும் பேசாத, நாங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி பேசணும். என்னடி பேசணும்? பின்ன இந்த பழனி தாயின்னு அந்த ஒரு பொண்ணு மங்களாபுரத்துலேருந்து வருவா, அந்த பொண்ணு டக்குன்னு மண்டையில் இப்படி அடிச்சா. சனினே நீயே பேசக்கூடாதுன்னு நாங்கள் என்ன சொல்லித்தரோமோ அதான் நீ பேசணும் அப்படின்னு இவ ஒரு அடி அடிச்சா. அவ்வளோதான், கையை கட்டிக்கிட்டு அடிங்க. உடனே உமா, ஐயா வணக்கம், எங்கள் பள்ளியில் எடி போன உடனே ஆஷான்னு ஒரு பொண்ணு, எடி போன உடனே ஒரு கும்பிடு போடு அப்படின்னா. அவ செல்வகுமாரி, அதை எத்தனை தடவை சொல்றது, அவ போடுவாடி, மறந்துடுவாடி, அவ போன உடனே பெரிய இவ மாதிரி ஆரம்பிச்சிருவா, அதனால கும்பிடு போட சொல்லு. இந்த 5 பேரும் என்னைய அடிச்சு ஐயா வணக்கம், எங்கள் பள்ளியில் தண்ணீர் உடைந்து பைப் ஓடிக்கொண்டிருக்கிறது, சி மறுபடியும் ஐயா வணக்கம், போன உடனே ஒரு கும்பிடு போடு, ஐயா வணக்கம், கடந்த 4-5 நாட்களாக எங்கள் பள்ளியில் இருந்து நாங்கள் புகார் இல்லை, சி அவளுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணவே வரமாட்டேங்குது. ஆனா அவ சொல்லி கொடுத்தா நான் பேசணுமா, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆஷாங்கிற பொண்ணு இங்க டம்முன்னு ஒரு அடி அடிச்சா. சனியனே அங்க பார்த்துட்டு இருக்கேன், இங்க அவ சொல்லி கொடுத்த கவனி. 5 பேரு, நான் 6வது நபர், 5 பேரு என்னை போட்டு முத்துன்னு முத்துறாளுங்க. ஒருத்தி எப்படி அடிச்சா என்னைய, சனியனே கவனி, ஒருத்தி டம்முன்னு முதுகுல இங்க அடிச்சா வர, இந்த பானைக்கு சட்டை போட்டுப்பா, அங்க ஒரு அற விட்டா. நாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கோம், நீங்க கனவு உலகத்துல இருக்க. அங்க இருந்து பியூன் வராரு, முதல்ல ஆபீசர் வந்தாரு. ஐயோ இவளா அப்படின்னு ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டாரு. ஒரே ஓட்டம், பிரவுன் கலர்ல கருப்பு கலர்ல கட்டம் போட்ட சட்டை, கண்ணாடி போட்டு வந்தாரு. ஐயோ இவளா அப்படின்னு ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டாரு. சிக்னல் வரமாட்டேங்குதே. ஐயோ இவளான்னு ஒரு ஆபீசர் ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டாரு. இங்கேருந்து வந்தார் நம்ம இளவரசு, சினிமா நடிகர் இளவரசு மாதிரி இந்த பியூன் வந்தாரு, கையில ஃபைலு எல்லாத்தையும் எடுத்துட்டு. எப்படிலாம் என்ன வேணும், அவன் ஆபீசர்கிட்ட பேசியாச்சு, இன்னைக்கு வந்துருவோம் நாங்க, இன்னைக்கு எப்படி நாங்க வந்துருவோம், இன்னைக்கு ஆள் அனுப்புவோம், ஆளே இல்லை அதனாலதான் அனுப்பலன்னு. அவ்வளவுதான். இவளுக்கு என்ன செஞ்சாளுங்க, ஒரே தள்ளு கீழே. சிக்னல் வருதா இல்லையா அது மாதிரி ரெக்கார்ட் ஆகுது. ஆகுது. இவளுக்கு என்ன செஞ்சாளுங்க, என்னை ஒரே தள்ளு. அவ்வளவு பேர் அமைதியான கேரக்டர்ஸ், வாயை திறக்கிறதுக்கே யோசிப்பாளுங்க, அவ்வளவு பயந்தாங்கொழி, 1ஆம் நம்பர் பயந்தாங்கொழி. ஒரு தள்ளு என்னைய, ஒரு முதல் படி வாராண்டால நிக்கிறேன். ஏன் ஒரு மாதிரி அலாலையா வருது அது?
ஒரே தள்ளு. முதல் படி அது திண்ணை, 2வது படி, 3வது படி, 4வது ஃப்ளோரு. ஒரு தள்ளு என்னை தள்ளுனதுல இப்படி தட்டத்தட்டன்னு இறங்கி தம்முன்னு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து இப்படி எந்திரிச்சிட்டு இப்படி பாக்குறேன், கையை கட்டிட்டு இப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் என்ன நடக்குதுங்க அப்படின்னு குழம்பிருச்சு எனக்கு. எனக்கு இங்க என்ன மன ஓட்டனா, இவளு அடிக்க நம்ம எப்படி இந்த ஆபீஸ்கிட்ட போய் பேசுறது? நம்ம களம் இறங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே, இப்ப களம் இறங்கி நம்ம சக்தியை காட்டிட்டோம் அப்படின்னா பிரச்சனை வரும், நம்ம பேசினா பிரச்சனை வரும், பேசலைனாலும் இது எனக்குள்ள இங்க மன ஓட்டம். இங்க இவளுக நான் என்ன பேசணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருக்காளுங்க. எனக்கு இங்க கவனமே இல்ல. ஒருத்தி அடிக்கிறா, ஒருத்தி கிள்ளறா, ஒருத்தி இந்த பக்கம் கிள்ளறா, ஒருத்தி தொடைய பிடிச்சு கிள்ளறா, ஒருத்தி இங்க அடிக்கிறா, ஒருத்தி இங்க இடுப்பு பிடிச்சி இப்படி கிள்ளறதா, பாவடை சட்டை தாண்டி தானே டீ கிள்ளி விடுறா. சனினே எங்க கவனமா இருக்கான்னு, இது என்னடா அது மாத்தி அடி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு விழுந்தாச்சு. இப்படி எல்லாருமா சேர்ந்து அந்த பியூனை, ஆமா 5 நாளா வராத ஆளு இனிமேதான் வரப்போறாங்களோன்னு அவங்க மாட்டு திட்டு 5 பேர் திட்டிட்டு அவர் கையில உள்ள ஃபைலை பிடுங்க. அதுல ஒருத்தி, உனக்குலாம் கூலிங் கிளாஸ் ஒரு கேடு அப்படின்னு அந்த கண்ணு கூலிங் கிளாஸை பிடுங்க, உனக்கு ஒரு சட்டப்பையில பேனா ஒரு கேடு அப்படின்னு அந்த சைட்ட பேனாவை ஒரு பிடுங்கி பேனாவை எடுத்துக்கிட்டா. இன்னைக்கு வரலான்னு வையே, இன்னைக்கு எங்க கூடவே நீ ஆளை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 5 நான் 6 சண்டை போட்டுக்கிட்டு நான் இப்படி கீழே விழுந்து எந்திரிச்சிட்டு கையை கட்டிட்டு இப்படி நிக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படி என்ன நடக்குது இங்க? நம்மள பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும், அடக்கமா இருக்கணும், பணிவா பேசணும், பண்பா பேசணும், என்னெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாளுங்க. ஆனா இவளுக பாய்ச்சல்ல அப்பா, ஒவ்வொருத்தையும் அப்படி ஒரு பாஞ்சாளுங்க. பியூனுக்கு தலைமுடி எல்லாம் பூரா வெப்பரப்பா கீழே மொத்தி விட்டாளே. அவளு இன்னைக்கு நீ அவளை நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் அங்க, அவ்வளவுதான். இப்படி எந்திரிச்சிட்டாரு. ஐயோ அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டு என் கண்ணாடி இப்படி பேனா என் ஃபைலு அப்படின்னு எடுத்துறாரு. இதான் உன் ஃபைலு. அப்பதான் சைக்கிளை தள்ளிட்டு நான் உடனே அப்படி பின்னாடி இப்படி நகர்ந்து இப்படி நினைக்கிறேன். நான் நின்றுட்டு என்ன நடக்குது பார்ப்போம். அந்த மாதிரி ஆள் வந்துருச்சு பார்த்தோன்னே இப்படி ஆளை பக்கத்துக்கு நிற்கிறேன். 2 பேரும் சைக்கிளை தள்ளிட்டு வர்றாங்க. அந்த வேலை பார்ப்பாங்க இல்லையா, பைப் லைன் வேலை பார்ப்பாங்க இல்லையா, லேபர்ஸ், அவங்க 2 பேரும் சைக்கிள் இப்படி தள்ளிக்கிட்டே வராங்க. பியூன் அங்க இருந்து கேக்குறாரு, என்னாச்சு இன்னைக்கு ஹைஸ்கூல்ல வேலைக்கு போன இந்த பிள்ளைலாம் வந்திருக்குதுங்க பாருங்க, எல்லாம் ஒவ்வொருத்தையும் என்ன வரத்து வராளுங்க, டா இந்த இவ பார்த்தா வேலை தான், இவ அமைதியா நிக்கிறா, இவளெல்லாம் தூண்டி விட்டுட்டு இவ அமைதியா வேடிக்கை பாக்குறா பாரு அப்படின்னு என்னை காமிக்கிறாரு. இந்த 2 பேரும் என்னை பார்த்த உடனே ஐயோ அப்படி சைக்கிள் வேற பஞ்சர் ஆயிடுச்சுன்னே, நாங்க எப்படின்னே போறது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணியா ஏது பண்ணியா எங்களுக்கு நிக்கிறோம். அப்பதான் ஒருத்தர், ஒரு முஸ்லீம் அண்ணாச்சி பைக்ல இப்படி வராரு டர்ன்னு. நான் இந்த பக்கம் இப்படி விலகி நின்றுட்டு இப்படி பாக்குறேன், சைக்கிள பஞ்சரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வராரு. 2 பேர் அரை ட்ரௌசர், காக்கி ட்ரௌசர், காக்கி சட்டையை போட்டுருக்காங்க. ஒருத்தர் பைக்ல ஜிம்முன்னு வந்து நிக்கிறாரு. நான் இங்க நிக்கிறத அவர் பாக்கல. என்ன ஹைஸ்கூல் பிள்ளைல இங்க என்ன வந்திருக்கீங்க, பிள்ளைகளுக்கு இங்க என்ன வேலை, போங்க 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 ஸ்கூலுக்கு போங்க, மணி என்ன பிரேயருக்கு போகணும், ஸ்கூலுக்கு போங்க போங்க போங்க, ஹைஸ்கூல் பிள்ளைல இங்கெல்லாம் வரக்கூடாது, போங்க 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 அப்படிங்கிறாரு. இந்த 5 என்ன பண்ணுச்சு, அந்த பியூன் இருக்கிறார்ல, என்ன வரத்து வராளுங்க அங்க பாருங்க, அங்க யாரு பாருங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க அப்படின்னு உடனே இவரு ஐயோ தாயே உனக்கு இங்க என்னமா வேலை அப்படின்னு பியூன் சொல்றாரு. ஹைஸ்கூல்ல அந்த மாதிரி தண்ணி வரல, பைப்பு இது பண்றதுக்கு ஆள் இல்லை, நாங்களும் ஆள் இல்லைன்னு இருக்கோம், இப்ப கூட இந்த ஆள் அனுப்பலாம்னா சைக்கிள் பஞ்சர், இந்த வேலையே கூடாது, உங்களுக்கு என்ன சைக்கிள் பஞ்சரா, சாமான்லாம் எடுத்துட்டு வா, அந்த பைக்கு சாவியை பிடி. இந்த 2க்கும் சந்தோஷம். பாப்பெல்லாம் அந்த காலத்துலலாம் பைக் யாருக்கிட்டையாவது தான் இருக்கும், எல்லாருக்கும் பைக் ஓட்டம்னா ஒரு சந்தோஷமா இருக்கும். வந்து இந்த 2 குஷியாயிருச்சு, பைக்லயா கொடுங்க கொடுங்க அப்படின்னு அதுக்கு தேவையான பைப்பு எல்லாத்தையும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு பைக்ல உட்காந்துக்கிட்டாங்க. சவி கொடுக்குற, ஆத்தா மகமாயி நீ போத்தா, நீ போ ஸ்கூலுக்கு போ, ஏ பிள்ளைல போங்க 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 வருமா, கண்டிப்பா வருவாங்களா, இந்த அவங்க முன்னாடி தானே போறாங்க, போங்க போங்க. நீங்க நாங்க கிளம்பும் போது ஓடி வரா யாரு, ராஜாத்தின்னு ஒரு பொண்ணும் மங்களாவரத்துக்கறி, ராஜாத்தியும் சில்வியாவும் 2 ஓடி வருது பதறி அடிச்சுட்டு. இங்க வந்தோடனே அடுத்தது அலமையில, நாங்க கொஞ்சம் நடந்து போகும்போது அலமையில பதறி அடிச்சுட்டு ஓடி வரா. அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே விசாலாட்சியும் ஜெயாவும் பதறி அடிச்சுட்டு வராங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு. பின்னாடியே சாந்தி டீச்சர் வராங்க, எங்க கிளாஸ் டீச்சர், அதுக்கு பின்னாடி முத்துலட்சுமி டீச்சர்,
ஐயோ ஹேமா போயிருக்காளே, என்ன பிரச்சனை வரப்போதோ, என்ன ஆப்போதோ, ஐயோ அப்படின்னு என் கிளாஸ் பூரா பதறி அடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்குது. பின்னாடியே இங்க இங்கிலீஷ் மாஸ்டர் என்னோட ரத்னசாமி சார் இருக்காருல்ல, அவரு என்னது அவர் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் போயிருக்காரு, இருங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னா அவர் கிளம்பி ரோட கிராஸ் பண்ணவும் நாங்கள் இங்கே திரும்பி வரோம். என்னாச்சு அப்படிங்கிறோம். இந்த வந்துட்டாங்க, இந்த பாரு போயிட்டு இருக்காங்க பாரு, பைக் எடுத்துட்டு போறோம். என்ன பிரச்சனை, என்னாச்சு, இவங்களுக்குலாம் ஒண்ணுமே ஓடலை. ஸ்கூலுக்குள்ள வரோம், வந்தோடனே இங்கே வர்றோம், அங்கே வேலையை ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் நடந்து ஸ்கூலுக்கு வரதுக்குள்ள பைக்கில் இவங்க போயிட்டு டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சாச்சு. ஸ்கூலே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. சார்ல இருந்து எப்படி இது நடக்குது எல்லாரும் கேட்டாங்க. ஏமா நீ என்ன பேசுன, ஏமா நீ என்ன பேசுன, அங்கே போய் நீ என்ன பேசுன, என்ன பேசுன, நான் ஒன்றுமே பேசல அப்படின்னு. ஒன்றுமே பேசாமலாம் வாழ் வந்தாங்க அப்படி. எனக்கா என்ன நடக்குதுன்னே தெரியல, நீ குழம்பி போய் நான் வேற உலகத்துல இருக்கேன். என்ன நம்ம பேச வந்தோம், நம்மள இது பண்றோம், இவளுக்கு நம்மளை தள்ளிவிட்டு இவளுக்கு பண்ணிட்டு இருக்காளுங்க. ஒண்ணுமே ஓடல எனக்கு. டீச்சர் எல்லாரும் சாந்தி டீச்சர் ஏய் என்னடி பேசுன, என்ன பிரச்சனையோ ஏது அப்படின்னு டீச்சர் ஓடி வராங்க. முத்துலட்சுமி டீச்சர் ஓடி வந்தாங்க. எல்லாரும் கிளாஸுக்கு போயாச்சு. இங்க இந்த பக்கம் வந்து நான் வந்து +2, எங்களோட ஜூனியர் +1 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, பீமா அல்லமி ஸ்கூலோட ஓனர் பொண்ணு பீமா, லதா, இப்படி ஒரு 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 12-15 பேர் இருப்பாங்க. இங்கே என் கிளாஸில் 12, இங்கே ஒரு 17 பேர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. லதா அவங்களாம் கேட்குறாங்க, என்ன பண்ணீங்க, எப்படி உடனே இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. எங்கள் கிளாஸில் எல்லாமே நக்கல் நையாண்டி கிண்டல் அவ்வளோ. அதுவும் என்னைய அடிச்சிருக்காங்களா, என்னோட நக்கல் நையாண்டி பூரா அவங்களுக்கு பாஞ்சிருச்சு, அப்படியே பாஞ்சிருச்சு. அவளை யார் பேச விட்டா, ஆஃபீஸர் வந்தாரா, நல்ல படம் ஓட்டாளுங்க, ஆஃபீஸர் வந்தாரா, என்னாச்சு பியூன் வந்தாரா. நாங்கள் 2 பேரையும் வச்சுக்கிட்டே ஹேமாவை அடித்தோம். நாங்கள் ஹேமாவை அடிச்ச அடியில் அங்கே நடந்ததே வேற, இவளுக்கு சொல்றதே வேற. ஹேமாவை அடிக்க 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 அந்த ஆபீசரும் பயந்துட்டாரு, பியூனும் பயந்துட்டாரு. பயந்து போய் ஐயோ இதே அடி நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு பயந்து போய் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒருத்தி சொல்றான். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. ஏண்டியா ஹேமா நீ ஒண்ணுமே சொல்லலையா? லதா சொல்றா, நான் ஹேமாவை நான் எவ்வளவு அடி அடிச்சிருக்கேன் தெரியுமா, அவ அமைதியா இருப்பா, அவளை அடிக்க அடிக்க அவ சக்தி பூரா நமக்கு வந்துடும், நம்ம வீராங்கனையா கிளம்பிறங்களாம்னு எனக்கு அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில ஒரு அனுபவம் நடந்தது, புரிஞ்சுது அப்படின்னா. இந்த 5 இருக்கே, என்ன அடிச்ச 5, ஏய் நாங்க எப்படி அவன்கிட்ட பேசணும், பயந்தோடி பொக்கோடா 1ஆம் நம்பர். எங்களுக்கு எப்படி ஹேமா உண்மையிலேயே உன்னை தொட உன்னோட இது பூரா எங்களுக்கு வந்து பாஸ் ஆயிருச்சு. அன்னையில இருந்து அதுவும் செல்வகுமாரி இருக்காள, அவள மாதிரி ஒரு பயந்தாங்கொழி பார்க்கவே முடியாது, பேசுறதுக்கே பயப்படுவா. ஆஷா அதுக்கு மேல, பயணித்தாய் ராஜாத்தி கேட்கவே வேண்டாம், அவங்களாம் ரொம்ப பயந்த சுபாவம். ராஜாத்தி வரல, பயணித்தாய் உமா அதுக்கு மேல பயந்தது. 5 சேர்ந்து அடி நடிச்சிருச்சு. இங்க வரல, ஒவ்வொருத்தையும் தான் இஷ்டப்படி ரீல் விட்டுக்கிட்டு இருக்காளுங்க. அவ்வளவு பேரு சிரிச்சு ஸ்கூலே பாராட்ட ஆரம்பிச்சிருச்சு. எப்படி அதாவது என்னை அடிக்கும் போதோ தொடும் பொழுதோ என்னுடைய சக்தி வந்து அவங்களுக்கு பாஸ் ஆயிரும். இது ஒரு உதாரணம். இது இன்னும் காமெடி நிறைய போகும். இதுலயே நிறைய காமெடி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. நம்ம அடுத்தது போலாம். हॅलो इकडे बघा ना, ऐका ना, आवाज देऊ नका, मी व्हिडिओ पाठवते, मी व्हिडिओ शूटिंग करते, मैं आवाज देऊ नका, आवाज அடுத்தது இது ஒரு உதாரணம். எங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரி அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சொல்றேன். நிறைய சினிமா படங்கள்ல வந்து S.A. சந்திரசேகரோட படம், S.A. சந்திரசேகர், விஜயோட படம், விஜயகாந்தோட படம், அதுலயும் விஜயோட படத்துல தான் நிறைய எல்லாரும் வந்து அந்த டான்ஸ்ல லாரன்ஸ், கலா, ஜான்பாபு இவங்களுடைய போடுற ஸ்டெப்ஸ்ல எல்லாம் வந்து கைகட்டுற சீன் வரும். அதுக்கப்புறம் இந்த சீன் வரும், நான் மறந்தே போயிட்டேன். இந்த பேண்ட் இருக்குல்ல, பேண்ட்டுக்குள்ள இப்படி கை விடுற சீன் வரும். ஏன் இப்படி ஒரு மாதிரி அலையா வருது? பேண்ட்டுக்குள்ள இப்படி கை விடுற சீன் வருதா?
அதுக்கப்புறம் இந்த இப்படி இருக்குல்ல, இப்படி அந்த பேண்ட்டுக்குள்ள இப்படி இப்படி விடுற சீன் இது வரும். எனக்கு இது இப்படி எப்போது இப்படி வச்சுட்டு தான் அப்படி எதையா யோசிச்சுட்டே இருப்பேன். எப்போது யோசிச்சுட்டு இருப்பேன். அப்படி நடக்கும்போது இப்படி ஸ்டைல அப்படி நடப்பேன். இந்த ஸ்டைல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா, நான் விஜயகாந்த் கூட என்னை ஊரை சுத்த கூட்டு போகல சின்ன குழந்தையில. எனக்கும் இளமை படத்துல அறிமுகம் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து அவனுக்கு நல்லது நடக்க 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 இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டு போவாரு. சரியா வரலையே. அப்ப அவன் வந்து விஜயகாந்த் வந்து எனக்கு டிஷர்ட் வாங்கி கொடுப்பான். டிஷர்ட்டு, அப்புறம் ஜீன்ஸு, லெகின்ஸ். அந்த காலத்துலேயே லெகின்ஸ்லாம் இருந்திருக்கு. எனக்கு அப்போ அது பேர்லாம் தெரியாது. பேண்ட்டு இதெல்லாம் வாங்கி கொடுப்பான். அப்போ சின்ன குழந்தை தானே, அவனே ட்ரெஸ் பண்ணி விடுவான். அப்புறம் ஹேர் ஸ்டைல்லாம் அவன் தான் பண்ணி விடான். விஜயகாந்தனுடைய ஹேர் ஸ்டைல் அவங்க விஜயகாந்த் கூட ஒர்க் பண்ணவங்கள்ட்ட, அந்த அலங்காரம் பண்ணுறவங்க கிட்டலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, மேக்கப் மேன்ட்ட கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் வந்து கேர்ள்ஸுக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாரா அப்படின்னு போய் கேளுங்க. கேட்டு தெரிஞ்சுக்குவாரா ஹேர் ஸ்டைல் கேர்ள்ஸுக்கு எப்படி எல்லாம். சிகரெட் ஊதிட்டு இருக்கானுங்க. கப்படிக்குது. இடமே இல்லை. நானே ஒதுங்கி வந்துன்னா அங்கேயும் வரானுங்க. ஒதுங்கி வந்து நிக்கிறேன் கூட்டத்தை, அப்பவும் வர்றாங்க இங்க. அதோ வா நிலே நிலா ஊர்வலம். அப்ப அவன் வந்து விஜயகாந்த் வந்து ஹேர் ஸ்டைல் எல்லாம் கத்துக்கிறாரு. அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் அங்க இருந்து கத்துக்கிட்டு எனக்கு வந்து போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப இவங்களுக்கு மேக்கப் மேன்லாம் யோசிப்பாங்க, இவன் விஜயகாந்த் எதுக்கு கேர்ள்ஸுக்கு போடக்கூடிய லேடிஸுக்கு போடக்கூடிய ஹேர் ஸ்டைலாம் கத்துக்கிறாரு. அப்போ ராதிகாவுக்கு பண்றாரு. ராதிகாவுக்கு தான் தனியா மேக்கப் உமன் மேக்கப் மேன்லாம் வச்சிருக்காங்களே, ராதிகா மட்டும் தான் இருக்கே. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அங்கிருந்து ஹேர் ஸ்டைல் எல்லாம் படிச்சுட்டு வந்து நாங்க 2 பேரும் ஊரை சுத்தும் போது சீப்பு, கண்ணாடி, பவுடர், ஸ்டிக்கர் போட்டு, இந்த கோபி போட்டு தான் அவனுக்கு பிடிக்கும். வட்ட கலர் போட்டு பிடிக்காது. அதுலயும் கலர் போட்டு இப்படி வரிசையா இட்டுக்கிறதுக்கு எனக்கு இட்டு விட்டா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. எல்லாரும் கேட்பாங்க, நீங்க மட்டும் ஏன் கலர் போட்டு வரிசையா அப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னு. விஜயகாந்துக்கு இப்படி கலரா குட்டி குட்டியா வட்டமா போட்டு இப்படி வச்சுக்கிறது விஜயகாந்துக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை அறியாமலே நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அவருக்கு பிடிக்கும், அவனுக்கு பிடிக்கும் அந்த விஷயங்கள்லாம். தன் மனைவி பிரேமலதாட்ட கூட தனக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத அவகிட்ட கூட சொல்லவே இல்லை. அவளுக்கு ஒரு நாள் கூட கிஃப்ட் வாங்கி கொடுத்ததே கிடையாது. என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் செப்டம்பர் 23 அப்படின்னா போன் வந்துடும், ஹாப்பி பர்த்டே போன் வந்துடும். அப்புறம் சினிமா தியேட்டர் ஓனர் வீட்டுல சொல்லிடுவாரு, அவளுக்காக இன்னைக்கு ஏதாவது ஸ்வீட்டு பாயசம் ஏதாவது வச்சு கொடுங்க அப்படின்னு. அல்லமி ஸ்கூல்ல வேலை பார்த்தேன்னா அங்கிருந்து வரும். இல்லை ஸ்கூல் படிக்கும் பொழுது இந்த என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல சினிமா இது பிணமரிக்கிற பையன், அவன் பேர் மாடசாமின்னு நினைக்கிறேன். பேரை கேட்காமலே நாங்களா ஒரு பட்ட பேர் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2வது, நான் யார்கிட்ட பழகிறேன் அப்படிங்கிறது என்னுடைய குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் நான் பேரை மாத்தி வைப்பேன். அறிவழகனுக்கு இனியவன்னு பேர் வச்சிருந்தேன். கல்யாணோட அம்மாவுக்கு வத்சலான்னு பேர் வச்சேன். கல்யாணோட அப்பாவுக்கு அருணாசலம்னு பேர் வச்சேன். கல்யாணிக்கு நான் வேற ஏதோ ஒரு பேர் வச்சிருந்தேன். இதெல்லாம் மென்ஷன் பண்றதுக்காக, யாருக்கு நான் இவங்களை தான் சொல்றேங்கிறது தெரியக்கூடாதுன்னு. அப்போ அந்த மாடசாமிகிட்ட போய் கரெக்டா 23 அப்படின்னா என்னை சந்திக்க வருவாரு. இல்லை அப்படின்னா மாடசாமிகிட்ட வந்து காசு கொடுத்துருவாரு, நீ அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு. அவன் வந்து உனக்கு மகேஷே என்னடா விஜயகாந்த் அண்ணனும் நடிகர் விஜயகாந்த் நானும் ஃப்ரெண்டு தெரியுமா? அப்பதான் விஜயகாந்த் மறந்துடுவேன். சாதாரணமா இருக்கும்போது மறந்துடுவேன். சும்மா நடிகர் விஜயகாந்த் அவரே எதுக்கிட்ட வாண்ட ஃப்ரெண்ட் ஆறாரு? அவரு உன் ஆள் இல்ல, அதான் எனக்கு ஃப்ரெண்டு. உன்னைய பத்தி எல்லாம் எனக்கு அவர் எதுக்கிட்ட என்னைய பத்தி கேட்டுட்டு இருக்கிறாரு. அவர் எங்க நான் எங்க? மகேஷ் அவர் உன்னை சவுட்ல இழுத்தாதான் உனக்கு அவர் ஞாபகம் வரும். இவனுக்கு எப்பவுமே தொட்டான்னு வராது. இன்னைக்கு யார்கிட்ட அடி வாங்கி கொடுக்கணும்னே அலைவான் அவன். சரி பாத்துக்கலாம். அவன் வந்து கிஃப்ட் இல்லைன்னா ஸ்வீட் ஏதாவது கொடுப்பான். கொடுக்கும்போது அல்வா வாங்கிட்டு வருவான், ஏதாவது வாங்கிட்டு வருவான். கொடுத்துட்டு வயசு இந்தா அப்படிமா கொடுக்க மாட்டான், ஒழுங்கா கொடுக்க மாட்டான். அதை தான் கொஞ்சம் கடிச்சிட்டு இந்தா அப்படின்னு கொடுப்பான். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. அவன் பிணமரிக்கிற ஜாதி, நான் ஐயர் அப்படிலாம் எங்களுக்கு தெரியாது.
எங்களுக்கு தெரியும். ஆனால் சண்டை போடுவோம், சண்டை நிறைய போடுவோம். நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ பெரியவனா, நீ பெரிய எவ்வளா, அப்படி வேணா சண்டை போடுவோம். வந்து எங்களோட சண்டைக்குள்ள கேஸ்டே வராது. கேஸ்ட்ங்கிறது எங்க சண்டையில வரவே வராது. அப்போ வாங்கி கொடுப்பான். ஒவ்வொரு தடவையும் எனக்கு கிஃப்ட் கொடுப்பாரு. யாரு? விஜயகாந்த். கிஃப்ட்னா என்ன? எனக்கு ஒரு தடவை எலக்ட்ரானிக் வாட்ச், ரொம்ப விலை கூடுதலாம் கிடையாது, சின்னதாக எனக்கு 35 ரூபா வாட்ச், அது போதும் அப்படின்னு அது வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்படி சின்ன சின்ன பொருள், நான் என் அளவுக்கு என்ன, என் ரேஞ்சுக்கு சின்ன சின்னது தானே எதிர்பார்க்க முடியும். எனக்கு கிஃப்ட் வாழ்த்தாது சொல்லுவார் எனக்கு. அப்போ எனக்கு டிஷர்ட் வாங்கி கொடுத்தாரு. டிஷர்ட் வாங்கி கொடுத்து எனக்கு போட்டு விடுவார். சின்ன குழந்தையிலேருந்து போட்டு, நான் சடங்கார வரைக்கும் அவர் தான் எனக்கு ஹேர் ஸ்டைலாம் போட்டு விடுவார். அது சடங்கான ஹேர் ஸ்டைல் வந்து சடங்கானதுக்கு அப்புறம் போட்டு விட்டார். ஏன் நாங்கள் நடிகைகளுக்கெல்லாம் போட்டு விடலையோ அந்த மாதிரி நடிகைகளுக்கெல்லாம் மேக்கப் மேன் போடுற மாதிரி உனக்கும் நான் போட்டு விட்றேன்னு சீப்பு எல்லாம் வச்சிருந்து எனக்கு ஹேர் ஸ்டைல் வித விதமாக போடுறது, ஹேர் ஸ்டைல் போட கற்றுக்கிட்டது விஜயகாந்த் இருந்தான். நம்பினால் நம்புங்கள், நம்பாட்டி இருங்கள், சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் அப்படியே படம் ஓட்டுறேன்னே வச்சுப்போமே, நல்ல விஷயங்கள் தானே சொல்றேன். விஜயகாந்தை பத்தி தப்பு தப்பா எதுவும் நான் பேசலையே, விஜயகாந்தை பத்தி அவதூறான விஷயங்கள் எதுவும் பேசலையே, அவருடைய தன்மானத்துக்கு களங்கம் வர்ற மாதிரி எதுவும் நான் பேசலையே. எங்கள் 2 பேருக்கும் நடந்த இனிய சம்பவங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். விதமா அப்புறம் இப்படி மேல அப்படி பிடிச்சி கொண்ட போடுவான். அப்புறம் இந்த குதிரை மால் மாதிரி போட்டு அப்படி ரப்பர் பேண்டா இடையில போட்டு விடுவான். அப்புறம் ஸ்டைல கொண்ட போட்டு விடுவான். சின்ன குழந்தையில நான் முடி கொஞ்சம் தான் இருக்குமா, இங்கே ஒரு ரப்பர் பேண்டு, இங்கே ஒரு ரப்பர் பேண்டு, இப்படி. அவனுக்கு கனகாம்பரம் பூனா ரொம்ப பிடிக்கும். கனகாம்பரமும் மல்லிகைப்பூவும் சேர்த்து கட்டி எனக்கு இங்கே இப்படி வச்சு விடுவான். ஹேர் பின்லாம் வச்சு விடுவான். சின்ன குழந்தையில 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லாம் என்னை அப்படி கன்னத்தில் இங்கே பொட்டு வச்சு விடுவான். இவ்வளோ அழகாக இருக்க நீ அப்படின்னு, கண்ணு போட்டுறக்கூடாதுன்னு பொட்டு வச்சுருவான் விஜயகாந்த். அப்புறம் டிஷர்ட்டை போட்டு புது ஜெட்டி தான் போட்டு விடுவான். எனக்கு ஜெட்டியெல்லாம் போட்டு விட்டு, ஜெட்டி நீயே போட்டுக்கோ அப்படிமா போட்டுட்டு பேண்ட்டை போட்டு விட்டுட்டு இங்கே டிஷர்ட் போட்டு இப்படி இன் பண்ணி விடுவான். அப்புறம் இப்படி பேண்ட்டில் வந்து இப்படி பாக்கெட்லாம் இருக்கும், இது இப்படி போட்டுக்கிடுவேன். இப்படி போட்டுட்டு இப்படி ஸ்டைலாக நிற்பேன் மாற. அதே மாதிரி அவனுக்கு பிடிக்கும். டான்ஸ் அடைச்சலாம் பாரு, இதெல்லாம் அப்படிலாம் ஸ்டைல் பண்ணிட்டுலாம் அப்படி நடப்பேன். அப்புறம் இப்படி ஸ்டைல் பண்ணிட்டு இப்படிலாம் பேசுவேன். அதெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. சில பேர் ஷூட்டிங் வீடியோவே எடுத்துகிட்டு போவாங்க அவளோட. இன்னும் சில பேர் வந்து இவ என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறாளோ அதெல்லாம் வந்து டான்ஸ் என்னை போட சொல்லி ஷூட்டிங்கே எடுத்துகிட்டு போவாங்க சில பேர். விஜயகாந்த் ஆள் ஏற்பாடு பண்ணுவார், என்னென்ன பண்ணுறாலோ ஷூட்டிங் பண்ண அப்படின்னு. இப்போ டான்ஸில் வந்து இதெல்லாம் வரும், இந்த ஸ்டெப்பு வரும். அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப்பு வரும், இந்த இப்படி வரும். அது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அப்புறம் இது போடுவாங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு போடுவாங்க. சடங்காரம் முன்னாடி வரைக்கும் தம்பு தம்மு தம்முன்னு அரைவாங்க, இது பண்ணுவாங்க. சடங்கானதுக்கு அப்புறம் ஒரு லிமிட்ல இருந்தாலும், சி இவ பொண்ணே கிடையாது, இவளுக்கு செக்ஸ் ஃபீலிங்கும் வராது, இவளை தொட்டா நமக்கும் செக்ஸ் ஃபீலிங் வரல, போட்டாரா இவளை அப்படின்னு இன்ஸ்பெக்டர்ஸ் கூப்பிட்டு விடுவார் என்ன. ஹேமா அவனை போலீஸில் கூப்பிட்டு விட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லையா? ஐயோ எங்க லூஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியலையே, யாராவது அடிச்சேனா, யாராவது மிரட்டினேனா, ஐயோ நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோமே, லூஸ் ஸ்டாக் ஏதாவது பண்ணோமா, இல்லையே, யாராவது நம்மகிட்ட புறணி பேசுகிற பழக்கமே கிடையாது, யாராவது மிரட்டணும் அதுவும் கிடையாது, அப்புறம் எதுக்கு நம்மளை கூப்பிட்டு விடுறாங்க, சரி போ நமக்கு இன்னைக்கு வீதி அவ்வளோதான், விதிச்ச வீதி அவ்வளோதான், கூட்டு போயாச்சு. நான் அப்படியே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறேன். அங்கே எல்லாம் ஆள் இருக்கு, எங்கள் ஊர் சேரி வாழ்க்கைலாம் மக்கள்லாம் நிற்கிறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் இப்படி இப்படி உட்காந்துருப்பாரு, இதான் டேபிள் அப்படின்னா அப்படி உட்காந்துருப்பாரு. இங்கே பாருங்க இப்படி உட்காந்துருப்பாரு டேபிளில் இன்ஸ்பெக்டர் இப்படி இப்படி உட்காருவாரு. இப்படி உட்காருப்பாரு. யா அப்படிம்பாரு. யா எனக்கா நான் அப்படி சுத்தி எல்லாரையும் பார்ப்பேனா, நான் பார்க்கும்போது எல்லாரும் இப்படி திரும்பிக்கிட்டு சிரிப்பாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. சரி இது எதுவும் நம்மளை வச்சு காமெடி பண்ண போறாங்க தெரிஞ்சு வச்சு, நம்மளை வச்சு காமெடி பண்ணதான் நம்ம கூப்பிட்டு விட்டுருக்காங்க. என்னை வச்சு காமெடி இப்படி எதுவும் பண்ணலையே, இந்த வசனம் எல்லாம் அப்பவே நாங்க பேசியாச்சு. இந்த விஷயம் விஜயகாந்துக்கும் போகும், அதெல்லாம் அப்ப வந்த வசனங்கள் தான் இது. என்னை வச்சு காமெடி கிட்மி பண்ணலையே. இப்படி உட்காந்துக்கிடுவாரு. இப்படி உட்காந்துக்கிட்டு ஒரு கால் கீழே ஒரு கால் டேபிள்ல உட்காந்துக்கிடுவாரு. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவாரு. கூப்பிட்டுட்டு நானா இப்படி வருவேன். அப்படி வருவேன். என்ன கூப்பிட்டீங்களா? சக்கரவர்த்திட்டு தான்
கூப்பிட்டேன். என்ன சார், நீ சேரியில் போய் யாரையும் அடிச்சுட்டு வந்தியாமே? சரியா, அது எங்க இருக்கு அப்படிங்க. சரி எங்க இருக்குன்னு கேட்டனா மறந்துடும் எனக்கு. எனக்கு எல்லாமே மறந்துடும். சரி எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாதே அப்படிம்பேன். இப்படி வச்சுக்கிட்டு தெரியாது. எல்லாரும் பார்ப்போம், பாருங்க ஆக்ஷனை பாருங்க, எல்லாரும் பாருங்க. எல்லாம் அப்படி வந்து பார்க்கும். எனக்கு தெரியாது அப்படின்னு பயந்து போய் சிரிப்பா. எனக்கு சொல்லும்போது சிரிப்பு வருது. அப்பெல்லாம் தெரிஞ்ச பயத்தை பார்க்கணும். சார், என்னையா பிரச்சனை சொல்லு சார். இந்த பிள்ளை நேத்து எங்க தெருவுக்கு வந்துச்சு சார். வந்து என்ன செஞ்சு? இன்ஸ்பெக்டர் வேணும்னே. எந்த இன்ஸ்பெக்டரும் எந்த ஒரு SI IG இப்படிலாம் பதறிலாம் கேட்க மாட்டாங்க. ஆனா என் விஷயத்துல மட்டும் வேணும்னே கேட்பாரு. சரி வந்தாளா? வரலைங்கிறாளே. ஆமா சார் வந்தா. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணா. இந்த பிள்ளை எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுமா? இந்த பிள்ளை பொய் சொல்லாது. இந்த பிள்ளை வரலன்னா வரல, நக்கலு. நான் சொன்னேன்ல, நான் போல பொய் சொல்றாங்க பாரு. என்ன செஞ்சது சார்? இந்த பிள்ளை எங்க அண்ணனை அடிச்சிட்டு சார். உங்க அண்ணன் அடிச்சிச்சா? உங்க அண்ணனுக்கு வயசு எத்தனை? எங்க அண்ணனுக்கு இப்பதான் சார் 55 ஆகுது. 55 வயசு ஆள இவ 21 வயசு பொண்ணு அடிச்சுதா? நோ இம்பாசிபிள். நீ சொல்லுமா? சரி போனியா? இல்ல சரி எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது. பாத்தியா சார் எப்படி எங்க அண்ணன்? அதனால என்னாச்சு? உங்க அண்ணன் எங்க அண்ணா அடிச்சதுனால எங்க அண்ணனுக்கு மஞ்சக்காமலை வந்துருச்சு சார் அப்படின்னு திரும்பி பார்த்தேன். அப்படின்னு பார்த்தேன். இங்க இருந்து ஒருத்தன், ஏய் உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு இந்த நபரை பார்த்து கேட்கிறேன். எல்லாம் டிராமா சார். எங்க சித்தப்பா வந்த பிள்ளை நேத்து அடிச்சிட்டு சார். யார் உங்க சித்தப்பா? இவரோட அண்ணன் தான் எங்க சித்தப்பா. எனக்கு தெரியாது, அவங்க எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு. தெரியாது அப்படின்னு ஐயோ அடிச்சதுனால என்னாச்சு? எங்க அண்ணனுக்கு காலரா வந்துருச்சு சார் அப்படின்னு ஆளாளுக்கு ரீல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னாச்சு சார்? எங்க அண்ணன் வாசல்ல முறம் போட்டுருந்துச்சு சார். முறத்துல வந்து 10 கிலோ கோதுமை சார். 10 கிலோ கோதுமையை எடுத்து இந்த பிள்ளை எடுத்து எங்க அண்ணன் தலையில போட்டுருச்சு சார். உன்னை இன்ஸ்பெக்டர் ஐயோ என்னாச்சு? என்ன சொல்றது? எங்க அண்ணனுக்கு மண்டையில காயம் பட்டுருச்சு சார். மூளை எல்லாம் குழம்பிருச்சு சார். இவன் போய் சொல்றான் தெரியுமா? இந்த பையன் ஆமா சார் 100 முருங்கைக்காய் சார் வியாபாரத்துக்குன்னு சொல்லி எங்க அண்ணன் 100 எங்க சித்தப்பா 100 முருங்கைக்காய் வாசல கட்டி வச்சிருந்தா சார். அந்த 100 முருங்கைக்காயை எடுத்து எங்க சித்தப்பா மண்டையில போட்டுச்சு சார் இந்த பிள்ளை. அந்த இன்ஸ்பெக்டர் ஐயோ என்னாச்சு? ஒவ்வொரு தடவையும் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண இவர் என்ன அடிப்பாரு. உன் மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் அப்படின்னு காத்த பிடிச்சி இப்படி முறுக்குவார். இங்க வாங்க அப்படின்னு அப்படின்னு உன்னை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். திருப்பி முதுகுல அங்கிருந்து ஒருத்தன் சார் இந்த பானைக்கு முதுகுல அடிங்க, அந்த நடு முதுகுல அடிங்க சார். நான் அப்படி பார்த்தேன். டேய் என்ன எதுக்கிட்ட அடிக்க சொல்ற? இவர் எல்லாவட்டையும் சண்டையா போட்டுக்கிட்டு இருக்க. இங்க என்ன பாரு, கையை கட்டுறேன். நான் சொன்னேன் இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க தெரியுமா? என்ன போய் சொல்றாங்க? அந்த முறத்துல 10 கிலோ கோதுமையே கிடையாது தெரியுமா? பின்ன 2 கிலோ கோதுமை தான் இருந்துச்சு. தானத்து ரேஷன் கடையில 2 கிலோ கோதுமை போட்டாங்க இல்லையா, அதைத்தான் அந்த முறத்துல காய போட்டுருந்தாங்க. முறத்துல யோசிச்சு பாரு, 10 கிலோ கோதுமை முறத்துல போட முடியுமா சொலகுல? இவங்க போய் சொல்றாங்க பத்தியா, 10 கிலோ கோதுமை அதுல இருக்குமா சொலகுல? அறிவாளி சிபிசிஐடி சொல்லிட்டா பாரு. இவனும் போய் சொல்றான். என்ன சொல்றான்? 100 முருங்கைக்காயெல்லாம் அதுல கிடையாது தெரியுமா? அதுல மொத்தமே 10 முருங்கைக்காய் தான் வாங்கிட்டு வந்து மத்தியானம் குழம்பு வைக்கணும்னு சொல்லி வச்சிருந்தாரு, சாம்பார் வைக்கணும் வச்சிருந்தாரு. ஏய் அப்பதான் 2 அரை. நீ என்ன சொன்ன முதல்ல? சேரிக்கே போலன்னு சொன்னியா? ஆமா சேரிக்கே போகாதவளுக்கு அங்க 10 கிலோ கோதுமை எப்படி உனக்கு தெரியும்? 2 கிலோ கோதுமைன்னு உனக்கு எப்படி தெரியும்? 10 முருங்கைக்காய் தானே உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஞாபகமே இல்லையே. சரி சரி போனியா? போனேன். சரி அப்போ ட்ரீன்னு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்த உடனே நில்லை அப்படின்னு
எடுக்காத அப்படின்னு. யாரா? அந்த ரைட்டரை. போன் எடுக்காத அப்படின்னு. இவர் உடனே இன்ஸ்பெக்டர், ஏன் எடுக்கக்கூடாது, எடுக்காத அப்படின்னு. எடுக்கல. அது மாட்டு பயில் போயிட்டு இருந்து திருப்பியும் ஃபோன் வந்துச்சு. அவர் எடுக்க போன அந்த ரைட், ஏய் எடுக்காத அப்படின்னு, ஃபோன் எடுக்காத அப்படின்னு. எடுக்கல. திருப்பி ஃபோன் வந்துச்சு, நீ எடுக்காத, நீ போய் எடு அப்படின்னு. இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் சொல்றேன், நீ போய் எடு அப்படின்னு. அவர் எடுக்க வேண்டாம், என்ன போய் எடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு. ஓ நீ போய் ஃபோன் எடு அப்படின்னு. அவ்வளோதான். இவர் போய் பயந்துக்கிட்டே போயிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்துட்டு ஹலோ அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் அவர் முதல்ல ரைட்டர் எடுத்தாரு. ஐயப்பன் பொன்னுசாமி கமெண்டட் ஆன் யுவர் போஸ்ட். நீ என்னத்தை கமெண்ட் பண்ணியிருக்கான்? ஐ லவ் யூ போட்டிருப்பான். சரி, நானும் ஒரு ஐ லவ் யூ போடுறேன். ரைட்டர் எடுத்தாரு. ரைட்டர் எடுத்துட்டு ஹலோ அப்படின்னு யார்ட்டையோ சொல்றாரு. சொன்ன உடனே இவர் சொல்றாரு, சந்தனம் இங்க மணத்துக்கிட்டு இருக்கு, இங்க சந்தனம் மணக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு? அந்த ரைட்டர் வந்து போன்ல சொல்றாரு, சந்தனம் மணக்குது. ஆமா, சரி சரி என்னாச்சு அப்படின்னு வச்சுட்டாரு. மறுபடியும் அடுத்த லைன் வரும்போது, நீ போய் எடு அப்படின்னு. நீ போய் எடுன்னு சொல்றேன்ல, அவ்வளவுதான். அவ்வளவு நேரம் அந்த கை இருந்த கை, இப்படி இருந்த கை இப்படி எடுத்துட்டு, நீ போய் எடு, நீ போய் எடு அப்படின்னு. ஓ எடு. எடுத்தாரு. எடுத்துட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. அப்ப நான் வர வேண்டாமா கம்பெனிக்கு அப்படிங்கிறாரு. வர வேண்டாம். என்ன சொல்ற, எப்போ அப்படிங்கிறாரு. சந்தனம் வந்துருச்சா? சந்தனம் மணக்கும் போதா? அப்போ நான் வந்திருந்தேன்ல, வந்திருந்தப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. வந்த உடனே இவர் வந்து அந்த நபர்கிட்ட சொல்றாரு, அவர் இன்ஸ்பெக்டர் வர சொல்லுங்கன்னு அந்த எதிராளி சொல்றாரு. எதிராளி சொல்லும் போது இந்த போனை எடுத்து அந்த ரைட்டர் சொல்றாரு, சந்தனம் மணக்குது அப்படின்னு இவர் சொல்றாரு. சந்தனம் மணக்குது, இப்ப வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த உடனே அந்த நபர் போனை கட் பண்றாரு. திருப்பி 2ஆம் தடவை போன் வருது. அப்பதான் நான் எடுக்காத அப்படிங்கிறேன். திருப்பியும் போன் வரும்போது எடுக்காத அப்படிங்கிறேன். 3ஆம் தடவை போன் வர, நீ போய் எடு அப்படின்னு. எடுக்கிறாரு. எடுத்துட்டு சந்தனம் அந்த உடனே நீ பாக்குறாரு. எம்மா எத்தா யார் நீ? எம்மா யார் நீ? எம்மா யாரு நீ? யாரு? நான் உங்ககிட்ட இருந்து சக்தி வாங்கணுங்கிறது தான் நான் இவ்வளவு டிராமாவும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருந்து சக்தி வாங்கிட்டு நான் அங்க போய் கேஸ பிடிக்கணும்னு நான் இவ்வளவு டிராமா ஆள் செட்டப் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதென்ன இப்படி போன கிழவை அப்படின்னு கட் பண்ணு போன அப்படின்னு வச்சுட்டாரு. அம்மா யாருமா நீ? அம்மா நீ யாரு? அத்தா நீ யாரு? நீ முதல்ல என்ன காத்த பிடிச்சு முறுக்குன பத்தியா? இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, உன்னை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நீ காத்த பிடிச்சு இழுத்தல்ல, இழுத்தியா? இழுத்தோடனே ஹா அப்படின்னு பிடிச்சி செவுட்ல ஒரு அடி அடிச்சியா நீ என்ன? ஆமா ஆமா. அப்ப நான் கண்ணத்தை தொட்டேனா? அப்பவே நீ எதுக்கு என்ன கூப்பிட்டு விட்டுருக்கேங்கிறத தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் டிராமா போட்டேன். உனக்கு தான் போட தெரியுமா? எங்களுக்கும் போட தெரியும். அப்படி எதிர்ச்சா பாக்குறேன். அங்க ஷூட்டிங்கு, ஒரு பையன் அங்க ஸ்டூல் மேல ஏறி அந்த இந்த இது இருக்குல்ல, குதிரைன்னு சொல்லுவோம்ல, பெரிய ஸ்டூலு. எங்க ஊர்ல அதுக்கு குதிரைன்னு சொல்லுவாங்க. இங்க எப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பெயிண்ட் கலர் அடிக்கலாம் பெரிய ஸ்டூல் வச்சிருப்பான். ஆளு வேற ஸ்டூல் இருக்கும். அது மேல ஏறிதான் பெயிண்ட் அடிக்கிறான். பெயிண்ட் அந்த ஸ்டூல் மேல ஏறி அதுல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நான் பார்த்தேன், இந்த ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த ஆக்ஷன்லாம் விஜய் படத்துல வரும். அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் அப்பதான் சொல்றேன், யாருமா நீ என்னை அடிச்சல? அப்பவே சொல்லிட்டேன், கம்பனேரியில வந்து ஒரு கொலைகேஸோ என்னமோ தெரியல, அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க போயிருக்கிறாங்க. போயிருக்கும்போது இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து சொல்றாங்க, அந்த மாதிரி நாங்க இந்த இடத்துக்கு போறோம், ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், இந்த இடத்துல துப்பு கிடைச்சிருக்கு, இந்த இடத்துக்கு போறோம். அந்த பையனோட லவ்வர், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த லவ்வருக்கு இவன் தூது விடுறான்.
தூது விடும்போது அந்த லவர் மூலமாக இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவன் எங்க போறாங்கிறத பார்த்துட்டு அந்த லவரை இவன் வந்து அவனை சந்திக்கும் போது அந்த இடத்துக்கு அது இன்ஃபர்மேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து நாங்க போறோங்கிறத அங்க தகவல் சொல்லுன்னு இவர்கிட்ட சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாங்க, சந்தனம் மணக்குது அப்படின்னா சந்தனம்னா நானு, என் பேரு சந்தனம், இங்க வந்திருக்குன்னா சந்தனம் மணக்குது அப்படின்னா நான் வந்திருக்கேன்னு அர்த்தம். அது போலீஸ்களுக்குள்ள சிக்னல். இங்க நான் அடிக்க அடிக்க அங்க சிக்னல். இதுவும் ஒரு சக்தி தான். இது பத்தி உங்களுக்கு புரியலன்னா அப்படி ஒரு விஷயமே கிடையாதுன்னு அர்த்தங்கள்ல, சரிதா? எனக்கு பிசிக்ஸ் மண்டையிலே ஏறாது, அதுக்காக பிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்டே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. பிசிக்ஸ் படிக்கிறவங்க எல்லாம் முட்டாளும் கிடையாது, தெரிஞ்சா? உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அப்பதான் கேக்குறாரு, ஏமா நாங்க இவ்வளவு டிராமா பண்ணோம், நீ இதெல்லாம் என்னது? நீ சொன்னீங்க அடிச்சது, நீ நாடகம் போட்டா நாங்களும் நாடகம் போடுவோன்னே. இரு, இப்போ உனக்கு வேலைக்கு போறது மிச்சம் ஆயிடுச்சா? அங்க போறது அந்த உடனே இவங்க போய் அந்த கிரிமினலை பிடிச்சிட்டாங்க. எவன் தப்பு பண்ணானோ அந்த கிரிமினலை இவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு 3வது தடவை ஃபோன் பண்ணும்போது இன்ஸ்பெக்டரே நீ எடு அப்படிங்க. என்னாச்சு? பிடிச்சாச்சா? பிடிச்சாச்சு, நீங்க வர வேண்டான்னு அந்த நபர் சொல்றாரு. அதுக்கு தான் எத்தா நீ யாரு நீ யாருன்னு என்ன கேட்கிறாரு. நீ எனக்கு ஆத்த பிடிச்சி முடிச்சு செவுட்டில் ஒரு அடி அடிச்ச பாரு, அப்பவே திருடன் நீ எதுக்கு கூப்பிட்டாங்கிறத அங்க கண்டுபிடிச்சாச்சு. நீ எப்படி அதை எப்படி சரி அங்க என்ன நடந்தது சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. இந்த கோதுமை நீ சொன்னியா, கோதுமை கதை, 10 கிலோ கோதுமையை தூக்கி என் தலையில போட்டா நீ புழுக சொன்னியே. அந்த கோதுமை ரேஷன் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தல, இது வந்து கோதுமை. இது கோதுமை அப்படின்னா அங்க சாப்பாடு, இது கோதுமைனா அங்க சாப்பாடு. இங்க முருங்கைக்காய் சொன்னியே, இது கோதுமை, இது முருங்கைக்காய். நீ முருங்கைக்காய் சொன்னியே, அது சாம்பார். முருங்கைக்காய் இதெல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு தன்னோட காதலனுக்கு இவ கொண்டு போறான். ஒளிஞ்சிருக்கிற காதலனுக்கு இந்த காதலி கொண்டு போறான். அப்பவே தெரிஞ்சிருச்சு அப்படிதான் இது, அப்படிதான் இந்த சம்பவம் உண்மையா அப்படின்னு கேட்டு அப்படியே இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி தலையில கை வச்சுட்டாரு. அம்மா எப்படித்தா, எப்படி 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 இது ஒரு பழக்கம். அதனால இந்த ஸ்டெப்பை வந்து இப்படி எடுத்ததுனால விஜய் படத்துல இன்னும் எல்லாரோட படத்துலயும் இல்லை டான்ஸ்ல கூட அந்த ஸ்டெப் வரும். லைட்டா அந்த ஸ்டெப்பை போட்டுட்டு கொண்டு போவாங்க. என்னெல்லாம் ஸ்டெப் வரும்? விஜயகாந்த் கூட நான் போகும்போது இந்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பு, இது எனக்கு நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது யூனிஃபார்ம் இன் பண்ணும்போதெல்லாம் நமக்கு யாரோ நமக்கு ட்ரெஸ் எல்லாம் இன் பண்ணி விடுவாங்களே, ஞாபகம் வரும். அது விஜயகாந்த். பக்கத்து வீட்டு பையனை ராஜுன்னு கூப்பிடுவேன். பக்கத்து வீட்டுல விஜயகுமார்னு ஒரு பையன், அப்புறம் ராஜகுமார்னு ஒரு பையன், அந்த லாஸ்ட் வீட்டுல விஜயான்னு ஒரு பொண்ணு. விஜயகுமார் என்னை சுத்தி, நான் விஜயராஜு பிரிஞ்சிருந்தாலும் என்னை சுத்தி விஜய் ராஜு விஜயகுமார் யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க. விஜயகாந்த் என் கூடவே இருப்பார், எப்படி எந்த ரூபத்திலையும் இருந்துருவாரு. நான் என் குழந்தைக்கு நான் நடக்க முடியாத குழந்தைக்கு நான் இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கவனிக்கும் போதே, நம்ம இந்த குழந்தைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பரந்தாமனுக்கும் அங்க பிரச்சனை. உண்மையான நம்ம கணவன் யாரு, உண்மையான நம்ம காதலன் யாரு? அந்த காதலன் முடக்கப்பட்டு இருக்கிறான். அந்த காதலனை செயற்கையாக அடிச்சு நொறுக்கி இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயே எனக்கு அங்க டெலிலிங் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்களா நினைக்கிற மாதிரி நான் சாதாரண லேடி இல்ல. உலக வாழ்க்கையில முங்கி இருந்தாலும் என்னை தாண்டி ஒரு சக்தி எனக்குள்ள இயங்கிக்கிட்டே இருந்தது. தூரத்துல இருந்தே நிறைய பேருக்கு நான் டெலிலிங் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் யார்ட்டையாவது பேசுற மாதிரி அனுப்புவேன். அதுக்குதான் என்ன யார்கிட்ட பேசினாலும் என்ன பேசினான்னு கவனிக்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் 2 உதாரணம் சொல்லியிருக்கிறேன். மணி எத்தனை? 46 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு தலையை சுத்துது. 8 மணிக்கு இப்போ இது பண்ண சொல்ல போறாங்க, கேட்டே மூட போறாங்க. இன்னைக்கு நான் 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஒன்னு, இன்ஸ்பெக்டருக்கு வந்து கிரிமினல் பிடிக்கிறது என்னை தொட்டாலோ அடித்தாலோ தொட்டவரை பத்தின விஷயங்கள் தெரிய வரும். தொட்டவர் யாருங்கிறது தெரிய வரும். யாரையா மறந்துட்டேன்னா அப்படி இப்படி கூப்பிடுவாங்க, இல்லை கை தட்டுவாங்க, கூப்பிடுவாங்க. அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுட்டு அப்புறம் நான் யாருங்கிறது அவங்க யாருங்கிறத சொல்ல வைப்பாங்க. அது ஒரு முறை. இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் சும்மா போட்டு மொத்துவாங்க. அதுவும் என் கிளாஸ்மேட்ஸ்லாம் போட்டு வெளுப்பாங்க என்னைய. இதுதான் ஜாக்குன்னு அடிப்பானுங்க. அப்புறம் நேபாளோ மணி கல்யாணி அப்படிம்பேன், கணேஷ் அப்படிம்பேன். இதோட பொண்ணு ஒரு தடவை கல்யாணி இருக்கான்ல, அந்த கதை அப்புறம் சொல்றேன். கல்யாணியா யாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். கல்யாணி கோவம் வந்துருச்சு. இவளுக்கு நீ அடி இருக்கு பாரு. கருப்பாய் என்னை காப்பாத்துறதுக்கு ஓடுனா என் ஃப்ரெண்டு கருப்பாய். அடுத்த பதிவுல என் ஃப்ரெண்டு கருப்பாய் யாரு? இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல். இளையராஜா, பஞ்சவரணாசுரம், புலமை பித்தன், ஆர் செல்வராஜ், திரிலோகச்சந்தர்,
ஏஎல் நாராயணன், ராமநாராயணன், அது போக சில ஒளிப்பதிவாளர்கள், தயாரிப்பாளர்கள், எஸ்ஏ ராஜகண்ணோ, அம்மன் கிரியேஷன்ஸ், கோவை தம்பி, நிறைய பேர், டிசைன் சுபால்டு அப்படின்னு ஒன்று வருமே அவரு, நிறைய பேர் வந்துடுவாங்க. உங்களெல்லாம் மறந்துட்டேன்னா இப்படிதான் கூப்பிடுவாங்க. என்ன பேர் வச்சிருக்காங்களோ அப்படி கன்னத்தில் அப்படி கை தட்டுவாங்க. நல்லா இருக்கியா அப்படின்னா இப்படி தொட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அவர் பேரை ஞாபகப்படுத்தேன். இப்போ புரியுதா நான் ஏன் இத்தனை வருஷம் விஜயகாந்தை மறந்துருந்தேன்னு? விஜயகாந்த் கூட விஜயகாந்த் என்னை சந்திக்க வந்திருந்தாலுமே, ஊருக்கு என்னை சந்திக்க வந்திருந்தாலுமே, எங்கள் ஊருக்காரங்க, என்னை வளர்க்குறவங்க, என்னை சினிமா தியேட்டர் ஓனரு நைனா முகமது, அவர் வந்து அரசியல்வாதி, ஏடிஎம்கே அரசியல்வாதி நைனா முகமது, இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூல் ஓனரு, அப்புறம் இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூல் டீச்சர், மாற்றி மாற்றி உளறிட்டு இருக்கேன். அவர் என் லவ்வர் அறிவழகன், அவனோட அனுமதி பெற்றுதான் விஜயகாந்தை சந்திக்க போவேன். காரில் ஏறி போவேன், நாங்கள் ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவோம். இப்போ யார் விஜயகாந்த் அப்படின்னு கேட்பேன். விஜயகாந்த் அப்போ தான் நீ கையை அப்படி பிடிப்பாரு. பிடிச்சதுக்கப்புறம் தான் ராஜு அப்படிமே. ராஜு என்னை சந்திச்சுட்டு என்னை விட்டுட்டு போயாச்சுன்னா ராஜு மறந்துடுவேன். ராஜு என்னை சந்திக்க வரும்போது தொட்டதுக்கு அப்புறம் தான், அப்புறம் பாபா வண்டியில் உட்காரு அப்படிம்பாரு. காரில் உட்காந்துட்டு என்னை தொடுவார். இப்போ ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரு, அவர் பேக் சீட்டில் உட்காந்துருப்பாரு, நான் ஃப்ரண்ட் சீட்டில் டிரைவர் சீட் பக்கத்தில் உட்காந்துக்கிருவேன். லூஸ் டாக் பண்ண டிரைவர் முருகேசனோ இல்லை வெங்கடேசனோ அடிச்சுட்டே வருவாங்க. இல்லையா நீ அடி வாங்குறதுக்கு வசதியாக அவன் பக்கத்தில் உட்காரு. ஏன்னா எதுக்காக என்ன அடிப்பாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் என்ன நான் அறிவாளி அப்படிமே. அது விஜயகாந்துக்கு பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் அறிவழகன் ஞாபகத்திலே இரு, அப்போ நான் என்ன பைத்தாரனா? அதுக்காக வேண்டி தன்னோட படங்களில் அறிவழகன்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வந்து அந்த அறிவழகனை வந்து முட்டாளுங்கிற மாதிரியே சித்தரிச்சிருப்பாங்க. அறிவு அழகன் செந்திலும் விஜயகாந்தும் அதே ஏன்டா சினிமா தியேட்டர் ஓன சொல்லி நீ தான் படம் பார்க்க மாட்டியே, விஜயகாந்த் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. இது லியாகத் அலிகான் பார்த்து விட்ட வேலை. வசனத்தில் அந்த இதில் ஒரு கேரக்டரை கொண்டு வந்து, அப்புறம் வடிவேலுக்கு அறிவழகன்கிற ஒரு கேரக்டரை கொடுத்து அறிவுக்கு அழகன் இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்ததுல அது வேணும்னே அந்த அறிவழகன் வந்து முட்டாளாம், எனக்கு ஏற்ற ஜோடி இல்லையா, அதுக்காக வேணும்னே இது மாதிரி கொண்டு வருவாங்க. இதுதான் அறிவழகன் கேரக்டருடைய ரகசியம். புரியுதா? அடுத்த பதிவு நாளை பார்க்கலாம். அதோ வானிலே நிலா ஊர்வலம், இந்த சக்கரம் சுத்திக்கிட்டே வரும். இசை சந்திரசேகரனுடைய பாட்டுல எந்த ஒரு பாட்டுலயுமே நிலாவை பத்தி வருதுன்னா மன்மதன் ரதி, மன்மதன் காதல், நாங்க பௌர்ணமி ஒட்டி வந்துட்டு சக்தி வாங்கிட்டு அதுக்கப்புறம் படம் தயாரிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்கரம் சுத்தும். அது வந்து காலச்சக்கரத்தை குறிக்கும். காலச்சக்கரம், காமதேவன், ரதி, மன்மதன், நிலவு, பௌர்ணமி, பூர்ணிமா. அது டி ராஜேந்தர்லாம் தன்னுடைய முதல் படத்துல வந்து முழுக்க நிலவு காட்டியே தான் படம் எடுத்திருப்பாரு. இது அடுத்த பதிவுல சொல்லுவோம். அதோ வானிலை நிலா ஊர்வலம்லாம் அந்த பாட்டு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம்லாம் பாட்டை எடுத்துட்டு வந்து வா நம்பர்டன் அந்த பாட்டுக்கு ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோ வானிலை நிலா ஊர்வலம் அப்படின்னு என்னை கட்டிப்பிடிப்பாரு. அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் ஆடிக்கிட்டு இருப்போம். என்ன ஒரு இனிமையான நாட்கள். ஆனால் பிரேமலதா கூட வாழ்ந்த நாட்கள்லாம் தினமும் சண்டை 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 மன உளைச்சல். ஆனால் அந்த உலகம், அவங்க 2 பேரும் தம்பதிகளாம் 2 குழந்தைய பெற்றுட்டாங்களாம், உலகத்துக்கு முன்னாடி அவங்க கணவன் மனைவியா அப்படின்னு சமுதாயம் சொல்லிட்டு இருக்கு. அதையும் தாண்டி உண்மையான வாழ்க்கைங்கிறத, உண்மையான என்ஜாய்மெண்ட்னா செக்ஸ் இல்ல, செக்ஸையும் கடந்த ஒரு இனிமை பேரின்பம்னு ஒண்ணு இருக்கு. அது விஜயகாந்த் என்னோட தான் இருந்து பேரின்பம் அனுபவித்தார். அதை தன்னோட பாட்டிலேயே சொல்லியிருப்பார். ஆசை ராசிதான் கை ராசிதான் முகமே ராசிதான். அந்த பாட்டுல ரேவதி இது பண்ணிவிட்டு கடைசியில கட்டி பிடிச்சிட்டு ரேவதியோட தலை இங்க இருக்குன்னா இப்படி எடுத்து அப்படி இது பண்ணுவாரு. அது என்ன அணைக்கும் போது அப்படிதான் பண்ணுவாரு. உன்னை நான் அணைக்கும் போது மெய் மறக்கிறேன், உச்சியில தான் என்னை பிரியும் போது உச்சி மண்டையில கட்டி விட்டு அழுதுட்டே தான் போவாரு விஜயகாந்த். எப்போதும் ஓடி பிரேமலதா விபச்சாரி புருஷனை ஷூட்டிங் அனுப்பிச்சிட்டு நீ பண்ண காம களியாட்டம் உலகத்துக்கு மறைக்கும். விருது வாங்கிட்டு வந்திருக்க, வெக்கமால உனக்கு மனசாட்சி இல்ல? இருக்குடி உனக்கு இருக்கு, நீ போலீஸ் கேஸ் போடு. அதுக்குதான் நான் வேணும்னு உன்னை திட்டிட்டு இருக்கேன். ஹேமா ஆடுற கேம் எல்லாம் யாருக்குமே புரியாதா? அப்பவே ஆர் செல்வராஜ் சொல்லிட்டாரு. எல்லாரும் சொல்லுவாங்க இவ ஆடுற கேம் எதுக்கோ ஆடுறா. பிரேமலதா சுதீஷ் அவ பொய்த்தான்கள் உள்ள போவானுங்க. அப்புறம் எங்க நொண்ணி கொண்டி பொன்னி நீங்க அவ தலையில தூக்கி வச்சு ஆடுறதுக்கெல்லாம் ஒரு நாள்ல காலம் பூரா நொந்து அழுவீங்க. வண்டவாளம் வெளுக்கும். பாய்.
அதோ வானிலே நிலா ஊர்வலம். யார் வந்திருக்கான் பாப்போமா? ஒருத்தரும் இல்லை. இவன் மட்டும் கம்மாட்டை மட்டும் போட்டு போயிட்டான் எங்கள் ஊர் பையன். பாய்.